அருமையான ஒரு கூட்டம், அருமையான ஒளி ஒளி எல்லாமே அப்படியே ஓரமாவே உட்கார்ந்துருக்காங்க. என்ன காரணம்? நீங்க தான் வாங்க வாங்க உட்காருங்க. வந்த காலம் இடையில சொத்து குடிச்ச மாதிரி பிளாட் குடிச்ச மாதிரி எல்லாமே அங்கிட்டு ஓரமாவே உட்காந்துட்டாங்க. பனிக்குங்க எல்லாமே பண்ணி உட்காந்து முன்னாடி மட்டும் சொட்டையை போட்டு கூட நம்மளுக்கு முன்னாடி நிறைஞ்சதா தான் கொஞ்சம் நிறைஞ்சிருக்க முடியும். அது அப்படியே இங்க சொட்டையை போட்டு கூட பின்னாடி பெத்த ஆயாக்கள் அப்படியே ஒரே வரமா போயிட்டாங்க. மத்த நாடகம்னா முன்னால வந்துருவாங்க. இது என்ன நாடகம்? பாண்டிச்சாமி நாடகமா? சாமியால பாங்க. ஓ அதனால அம்மா எந்திரி அப்பா எந்திரி பாங்க. இது ஏன் இந்த தொந்தரவு? அதனால நேக்கா பின்னாடி போயிட்டாங்க. ஆமா அருமையில பெருமைகள் ஐயாவர்களே, ஆரவர பேச்சுகளை நீ பாட்டுங்களே. 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 அருமையில பெருமைகள் பட்டியல் ஹோலிகளே. நான் ஒரு நாடகம் சிறப்பா இருக்கணும்னா உண்மையிலே சொல்றேன், ஒளிபெருக்கி முதல்ல ஒளிபெருக்கி சிறப்பா இருக்கணும். அவங்க சிறப்பா இருந்ததை நம்ம இங்க சிறப்பா செய்ய முடியும். ஏன்னா அவங்க புருஷன் நம்ம பொண்டாட்டி எப்ப பிள்ளை வைப்ப விடியதுக்குள்ள பெற்றோம் நானா வரும். புருஷன் பொண்டாட்டி குடும்பத்துல எப்படி ஒத்துமையா செய்யறாங்களோ, சரி என்ன தொழில் செய்யறாங்களோ தொழிலா, அதே மாதிரி அவங்களும் நம்ம ஒத்துமையா சிறப்பா தொழில் செய்யணும். தொழில் செஞ்சாதான் நம்ம சிறப்பா செய்ய முடியும். ஆமா சாமி. ஒரு ஆபரேட்டரா பார்த்தா முடிச்சுக்க. ஆமா அப்படி வெளியே வந்து ஆபரேட்டர் பார்த்தோம்னா அப்படியே உருன்னு உட்கார்ந்து இருப்பாங்க. என்னமோ நம்ம கடன் கொடுத்து அவங்க கடன் கேட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. நேத்து போன ஊர்ல எப்படி இருந்தாரு? அப்படியே உருன்னு தான் நல்லா கட்டாமி வச்சுட்டு இருந்தாரா? குறை சொல்லக்கூடாது. நேத்தெல்லாம் குறை சொல்லக்கூடாது. குறை சொன்னா எனக்கு கலைவாணி சோரே ஊத்த சொல்லி இருந்தேன்னு வச்சுக்க. இல்ல உண்மையாலுமே வெட்டி வைகாத்துல போச்சிருப்பாரு பாருங்க. நேத்தெல்லாம் ஊத்துப்பட்டா அதுமையான போட்டிருந்தாங்க ஐயா. ஊத்துப்பட்டியா? நிலப்பாடு ஊத்துப்பட்டி நிலக்கடமையா போட்டிருந்தாங்க. சரி ரொம்ப சிறப்பு. ஆனா இன்னைக்கு ஆபரேட்டர் பார்த்தோம்னு வச்சுக்க. ஆமா ரொம்ப சிரித்த முகத்தோட உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு ஊர் அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க. அஜித் குமார் மாதிரி உண்மையில பாரு கலர். ஆனா இதுல யாரு ஆபரேட்டர்னு தெரிய மாட்டாங்குது. அத்தனை ஒரு ஊரே நினைச்சுப்பா. ரொம்ப சிறப்பு. அருமையான ஒளிபொலி. எங்களுக்கு சிறந்த முறையில் எங்களுக்கு முத்தமிழ் என்று சொல்லக்கூடிய ஏன் இசை நாடகம் ஒரு தமிழுக்கு பாரு சொல் தமிழ் இசை தமிழ் நாடக தமிழ் எவ்வாறு சிறப்பதற்கு எங்களுக்கு சிறந்த முறையில் உங்க முன்னால் ஒளி ஒளி அமைத்துக் கொடுப்பது சிறந்த முறையாக தமிழரசி ஆடியோஸ் பிள்ளையாரத்தில் சேர்ந்த தமிழரசி ஆடியோஸ் அன்புலங்களுக்கும் அதன் உரிமையாளர் பணிபுரி மத்தனை அன்புலக நாடக கலைக்கும் சார்பாக மனமார்ந்த நன்றி. வணக்கம். ஏன்னா முதல் கடவுள் எதுவாக இருந்தாலும் இரண்டாவது
காப்பாற்றுவது நினைக்கிறோம் உங்களை வணங்கி ஆகணும். அப்படியா? ஏன்னா ஒரு மனிதன் எந்த நிலைக்கு போனாலும் சரி என்னைக்குமே வளர்ந்து வந்த இடத்தை மறக்க கூடாதும்பாங்க. வளர்ந்து வந்த இடத்தை மறந்தாலும் பெத்த தாய் தந்தை மறந்த முடிச்சுக்க. ஐயோ அவ்வளவுதான். வளர்ந்து வந்த இடம் முதல் ரெண்டாவது முதல்ல எந்த இடம் பெத்த தாய் தந்தை கருவறை கருவறை. ஏன்னா எந்த ஒரு மனிதன் உலகத்துல பிறந்த மனிதனா பிறப்பெடுத்து ஒரு மனிதனா பிறந்த முடிச்சுக்க 10 மாசம் ஒண்ணு 4 பேர்த்த வளர்க்கணும் இல்ல 4 பேர்த்த கெடுக்கணும். கெடுக்கிற அதுதான் இந்த மனித பிறப்புக்கு அர்த்தம் பாக. உண்மையிலுமே மனித பிறப்பு எடுக்கிறது பெருசு கிடையாது. என்னைக்கு ஒருத்த மனித பிறப்பு எடுத்து பெத்த தாய் தகப்பனை எவன் மறக்கிறானோ ஐயோ அன்னைக்கே விலம் கெட்டு குட்டிச்சு வர போறோம்னு அர்த்தம். ஆமாங்க கெட்டு போ கட்டுச்சோறு கட்டன்னு அர்த்தம். கெட்டுச்சோறு. அதனால எனக்கு மாதா பிதா கூட 4 பேர் நீங்க தான். சரி ஏன்னா நீங்க சிறப்பா நீங்க சீசனுக்கு செஞ்சாதான் என்ன நீங்க சீசனுக்கு செஞ்சா நான் செய்ய முடியும். சரிங்க இல்லன்னா நான் செய்ய முடியுமா? முடியாது. அதனால காலாட்டல பார்த்தேன். காலாட்டல 28 போட்டு இருந்துச்சு. சரி அதுல 8 கழிச்சிட்டு 2 போட்டுக்குங்க. நாளைக்கு போய் மாத்தி போட்டுருங்க. ரொம்ப சிறப்பாக அருமை ரொம்ப சிறப்பு. அப்புறம் நான் பெட்டிக்காரனே அண்ணே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஏதோ உங்க புண்ணியத்துல தான் இந்த வருஷம் ஓட்டணும். ரொம்ப சந்தோஷம். யாம இருக்க பயம் ஏன்? சரி அப்புறம் மிருதங்கார மச்சான் நல்லா இருக்கீங்களா? அப்புறம் தம்பி ஆளுடகார மச்சான் ரொம்ப சந்தோஷம். டேய் மச்சான் மச்சாங்கற ஜகலங்கறேன். சரி சித்தப்பா என்னடா குடும்பம்? ஓ குடும்பம். எங்க குடும்பம் ஓ குடும்பம். நல்லது குடும்பம் பல்கையில கலகம். அப்புறம் தலைக்கற சகல அப்படி நான் ஜாகல. நான் எப்படி அவ்வளவு சீக்கிரமா ஜாக போறேன்? சரி ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் உங்களை வணங்கியாச்சு. ஆமா ஆமா கூட்டம்னா நீங்க தான் ரொம்ப கொல்ல கூட்டமா இருக்குது. என்ன ஓடிச்சு போன போட அள்ளி போட்டு வந்து எதுக்கு ஒரு லாரி டிப்பர் லாரி வச்சு கொல்ல கூட்டமா வீட்டுல கொள்ளை அடிக்கிறாங்க. அப்புறம் அந்த கொல்ல கூட்டம் இல்லையா? சரி மனித கொல்லக்கூடிய கூட்டம் அப்படி சொல்லி ஒரு கூட்டம் ரொம்ப சிறப்பா உட்காந்துக்கிறாங்க. ஆனா எல்லாருமே பாவம் பண்ணில முக்காடு போட்டு உட்காந்துட்டாங்க. பாவம் என்ன பண்றது? இன்னொரு விஷயம் தெரியுமா? மத்த நாடகம்னா கூட வள்ளி திருமணா கதம்பாதமனா கூட பேசாம இருந்துருவாங்க. அந்த பாண்டிச்சாமி மகமாயப்பட்ட முடிச்சுக்க அவங்களும் நம்மளும் சிறப்பா ஒத்துமையா சிறப்பா இங்க தொழில் செஞ்சாதான் செய்ய முடியும். நம்மளால ஒரு மணிக்கு மேல கைதட்ட சொல்ல போறாங்க. இவங்க கைய கவட்டக்குள்ள போய் இப்பெல்லாம் கையெல்லாம் இப்படிதான் இருக்குது. சரி இன்னும் கொஞ்ச நேரம் பாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கை கீழே வந்துடும். அப்புறம் 12 மணி 1 மணிக்கு மேல கை கவட்டில உள்ள ஊந்துடும். ஐயோ பாவத்தை குளிர் தாங்க முடியாது. கவட்டைக்கு உள்ள ஊந்துடும். சரி நம்ம அழுக கைதட்டுக்கு போது கவட்டைக்கு புட்டிக்கு எடுக்கிறதுக்குள்ள கை மையம் தட்ட முடியுமா? அதெல்லாம் ரொம்ப பண்ணி பார்க்க கூடாது. நாடகம் நடக்கும்போது யாரும் எந்திரிச்சு வீட்டுக்கு போக கூடாது. யாராரு நாடு நடக்கும் போது எந்திரிச்சு நீங்க வீட்டுக்கு போறீங்களோ என்னையா சொல்லியா போயிட்டு போட்டு முடியா போட்டுதானா? குழுல ஏதோ சொல்ல வர கருத்து சொல்ல போறேன். உட்காந்து கிடக்குறோம். அவங்க என்ன பண்ணாங்க பாவம். ரொம்ப சிறப்பு அருமையான இந்த பழனி பாத யாத்திரை வச்சிருக்கிறாங்க. இந்த பழனிக்கு எல்லா கோயிலுக்கும் போறதோட சரி இந்த பழனிக்கு பாத யாத்திரை போவாங்க தெரியுமா? சபரிமலைக்கு போறாங்க. இருபடி கட்டி ஐத்தங்கள் தூக்கிட்டு போய் பஸ்ல போவாங்க. அங்கிட்டு போய் நடந்து போவாங்க. ஓம் சக்தி போவாங்க. வித்தியாசமா போவாங்க. பள்ளி பாத யாத்திரைன்னு உனக்கு சொன்னோன்னே இப்போதே ஞாபகம் வருது. என்னப்பா புத்தகத்தை தாண்டி அந்த கர்ம கொண்ட பட்டியா? ஆமா அங்க வர வேண்டி அவங்களுக்கு இடம் விடுறான்னு கொண்டு எங்களை கொண்டு பள்ளி ஏத்த சொல்லி என்ன ஒண்ணு சொல்றேன். ஆஸ்பத்திரியில கிடக்குறேன். என்ன ஒரு காரணம் தெரியுமா? இப்ப ஓம் சக்தி கோயிலுக்கு போறாங்க. சரி பருவத்தூர் கோயிலுக்கு போறாங்க. ஆமா அத டூரிஸ்ட் பஸ் எடுத்து போவாங்க. ஆனா அவங்க போறத பாக்கணும். எங்க அப்பா இங்க இருந்து இந்த ஓம் சக்தி கோயிலுக்கு போறாங்க. பார்த்தா பொம்பளை ஆளுகள்லாம் குத்தாட்டம் சிகப்பு சிலை கட்டிக்கிட்டு இங்க வீட்டுல கிளம்புற அன்றைக்கு பார்த்த முடிச்சுக்க ஆத்தா கிளம்பிட்டா பஸ்ல அங்க வர முதல் பாட்டு போட்டா வச்சுக்க ஆத்தா வந்து இறங்க பார்க்கணும். எப்படிங்கிறிய ஆத்தா கேட்பீங்களா? முதல் நாள் கிளம்புற அன்றைக்கு பார்த்து வச்சுக்க ஓம் சக்தி ஏன்னா ஊருக்குள்ள இருக்கும் போது ஊருக்குள்ள சாமி பண்ணும் போது சில பிள்ளைங்களா தெரியுமா ஊருக்குள்ள உட்கார்ந்து இருக்க போது வச்சுக்க பஸ்ல ஏறி உட்கார்ந்துருவாங்க. சரி பாட்டு போட்டா ரொம்ப பக்தி பரவசமா ஓடுவாங்க. ஆத்தா கருமாரி மருமகமா இருக்கிற சாமி எல்லாத்தையும் வேண்டிடுவாங்க. ஊரை விட்டு ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி போய் பஸ் தள்ளி போச்சு வச்சுக்க பாட்டு ஒரு வித்தியாசமா இருக்குது. எப்படிங்கிறிய அதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள பாத்துக்கிறியா? பார்த்தேன் ஒரு பார்த்தாக போட்டுருந்தாங்க. பார்த்திருப்பேன் எல்லாரும் பார்த்திருப்பாங்க. எல்லாரும் பார்த்து அதிலே பார்த்தேன். டிரைவர் ஓம் சக்தி டிரைவரா அதை ஓட்டின 5 நிமிஷம் கொண்டு குளிக்க விட்டுட்டேன். அங்க ஓட்டின எப்படிங்கிறிய டிரைவர் என்ன டிரைவர் ஓம் சக்தி டிரைவர் ஓம் சக்தி டிரைவர் இவங்க போறது ஓம் சக்தி கோயிலுக்கு போயிட்டு இவங்க டிரைவரை கும்பிட்டு போறாங்க. அங்கே போறோன்னே அங்க மோட்டா போர்டுல டிரைவர் விண்ணு ஏறிடுச்சு. டிரைவர்னு ஆக நம்மள தானே ரொம்ப போந்துக்கிறாங்கன்னு ஒரே அப்படி முடிச்சுட்டேன். அது அடுத்த 5 நிமிஷம் குடிக்கல கொண்டு விட்டு 4 பேர் கிடக்கு ஆஸ்பத்திரி செத்து போயிட்டாங்க. அதே மாதிரி பழனிக்கு பாத யாத்திரை போறாங்க. காலையில நாளைக்கு பழனி பாத யாத்திரை போறீங்களா? ஆனா 3 நாள் பயணம் 4 நாள் பயணம் போவாங்க. இது இந்த 3 நாள் பயணம் பார்த்திருக்கிறியா? எப்படிங்கிற ஒரு வித்தியாசமா போவாங்க. வீட்டுல கிளம்புற அன்றைக்கு பார்த்து வச்சுக்க முதல் வருஷம் மாலை போட்டிருக்கான்னு வச்சுக்க பழனிக்கு பாத யாத்திரை போற நான் சொந்த வந்து சொல்லி அனுப்பிச்சிருப்பேன். அவங்களும் சொன்ன பக்கத்துக்கு வீட்டுல வந்திருப்பாங்க. பழனி போய் மாலை ஒண்ணு கை ஒண்ணு வந்திருப்பாங்க. இங்க வீட்டுல கிளம்புற அன்றைக்கு முதல் நாள் கிளம்புற அன்றைக்கு
எப்படிங்கிற எப்படிங்கிற முதல் நாள் உங்க கழுத்துல ஒவ்வொரு மாலையா விழுக 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 17 ஆண்டுகள் அப்படியே சும்மா கிட்டு 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 வந்து இறங்குது. எப்படி முதல்ல கிளம்புறீங்க எப்படிங்கிற கண்ணனுக்கு கடம்பனுக்கு முருகனுக்கு வேலனுக்கு பரமசாமி இது வந்து முதல் நாள் கிளம்புற அன்றைக்கு சரி ரொம்ப ஆரவத்தோட கிளம்புவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் நகர ஆரம்பிப்பாங்க பாரு. சரி அந்த அந்தானே வேடை சத்துரு போயிருவாங்க. சரி அப்படியே கொஞ்சம் கால் ரெண்டும் குதிகால் கொஞ்சம் பின்னி பின்னி இழுக்க ஆரம்பிக்கும். ரெண்டாவது நாள் பார்த்தோன்னு வச்சுக்க ரெண்டாவது நாள் உடனே எப்படி கூப்பிடுவாங்க எப்படிங்கிற கந்தனுக்கு முருகனுக்கு இது வந்து ரெண்டாவது நாள். இழுக்குது எப்படி கவட்ட கிளிய ஆரம்பிச்சிடும். ஆமா எப்படி மணியார மாதிரி வீங்கி போயிடும். இது ரெண்டாவது நாள். சரி இதே மூணாவது நாள் வச்சுக்க அந்த தானே கணக்க பட்டி போயிருவாங்க ஐயா. சரி அப்படியே அடையாள வீடு பக்கத்துல போன உடனே இங்க இருந்து பாப்பாங்க மலைய இங்க இருந்து ஏறுவோமா இல்ல இல்ல ஏறத்த மாட்டோமா இல்ல அப்படியே எதுலையா மலை மேலத்த சரியா இல்ல இங்கனே ஒரு மொட்டையை போட்டு இப்படியே பேசாம போயிருவோமா. மூணாவது நாள் எப்படிங்கிற முருகனுக்கு என்ன வேலை கூப்பிடுவாங்க எப்படிங்கிற மூணாவது நாள் பள்ளிமலை ஆண்டவன் என்ன வேலைக்கு கூப்பிடுவாங்க இங்க இருந்து போறவங்க எப்படி கந்தானுக்கு கடம்பானுக்கு முருகானுக்கு அவளனுக்கு நான் தப்பாவா சொல்றேன். இங்க இருந்து பழனிமலைக்கு எதுக்கு போறாங்க எதுக்கியா எல்லாம் நக்கத்தாயா போறாங்க என்னையா சொல்ற என்ன சர்வதா சொல்ற பழனிமலைக்கு ஃபேமஸ் எது பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தம் வாங்கி என்ன செய்யணும் உள்ளங்கையில ஊத்தணும். உள்ளங்கையில ஊத்தி என்ன செய்யணும் நாக்கு போடணும். நல்லா போடுங்க பழனிமலைக்கு பல்ல பாயாத்திர போறாங்க. நான் ஒரு டப்பா வாங்கி வச்சிருக்கேன் வீட்டுல நக்கிறதுக்கா. அதனால எங்களுக்கு சிறந்தபடியாக எங்களுக்கு என்ன அருமையான ஒளி ஒளி அன்புள்ளவர்கள் மனமான நடிக்காத வணக்கம்ல இருந்தாலும் பேரம்படி வருகிறே பேரவர்கள் மரியாதைக்குரிய நாடகங்கள் ரசிக்கப்படும் மக்களே காடுகளுக்கு காடு சென்று மாலைகள் விடுதலை பாட்டாளி உங்களுடைய மக்களே இவ்வளவு சேர்ந்த தலைவர்களையும் மற்றும் உயர்த்துறை மறுபக்க மரியாதைக்கு உரிய காவல்துறை சாந்தியா குறுக்கி ஒரு வாரம் லீவ் போட்டாங்கல்ல உயர்த்த மதிக்க மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரி அவர்களே பள்ளி மாணவ மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் எங்களது நாடக அமைப்பாளர்களுமாகிய பாசனகு அன்பு சகோதரர்கள் சிறந்த முறைகள் எங்களது நாடக அமைப்பாளர் எஸ் சரவணன் டிஎம்பி பாலா அன்புள்ளம் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி காந்த வணக்கம் 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 வணக்கம். எங்கள் நாடகத்தில் எந்த பேர் குற்றாத குற்றம் குற்றம் என்பதற்கு குணம் என்பதை கைக்கொண்டு தாங்களது சொந்த குழந்தைகள் தவறு செய்தால் எவ்வாறு மன்னித்து பாராட்டினோம் அதுபோல் எங்களையும் எங்கள் நாடக மன்னத்திரையும் காலையில் செவ்வானத்தில் கதிரவன் உதிக்கவர் காத்திருந்தால் ஐவாடி அறுவடை காத்திருந்தால் நாங்கள் சிறந்த முறையில் இவர் கவனிலே தமிழகம் எங்கு வெற்றிமாஸ் வெற்றி வரும் வெள்ளையமால் வெள்ளைச்சாமி என்று சொல்லக்கூடிய காதல் காவிய நாடகமாக சிறந்த முறையில் இவருக்கு வெள்ளி இங்கு மதுரை பாண்டிச்சாமி என்ற நாடகத்தை தாங்கள் முன்னால் கலை வெளிப்பதை கேட்டுக்கொண்டு அனைவரும் வருக எங்களுக்கு விடிய வரை சிறந்த முறை அனைவரும் ஆதரவு தருக அனைவரும் ஆதரவு தருக. பெட்டிக்காரனே சொல்லுனே நான் இந்த மாட்டேன்னு என்ன உண்மையுமே சொல்றேன். இன்னைக்கு உலகமெல்லாம் உண்மையாலுமே காலை 2025 அடி எடுத்து வச்சிருச்சு. சரி ஆனா அடி எடுத்து வச்சாலும் இந்த கலியுகம் வந்து பிறந்து கலிய வந்து பிறந்து படுத்துற பாடு இருக்குது ரொம்ப பெரும்பாடா இருக்குது. ஏன்னா என்னைக்கு வந்து கலிய வந்து பிறந்தானோ என்னைக்கு கொரோனாவுல கலிய வந்து பிறந்தானோ ஒலிக்குச்சி வந்து பிறந்தானோ அன்னைக்கே கெட்டு குட்டிச்சாரா போயிடுச்சு. என்ன ஒரு காரணம்னா இன்னைக்கு உலகம் மாற மாற எல்லாமே மாறிடுச்சு. என்ன அந்த மாதிரி காலம் மாறி போச்சு காலம் மாறி போச்சுங்கிற காலமாய மாற கிடையாது நாகரிகம் மாறிடுச்சு. அப்படி சொல்லி மனிதர்கள் மாறி விட்டாங்க. மனிதர்கள் நாகரிகம் மாற மாற எல்லாமே மாறிடுச்சு. என்ன ஒரு காரணம் தெரியுமா ஏன்னா உலகத்தை கொண்டாந்து எல்லாம் கையளவுல என்னைக்கு அடக்குனாங்களோ எந்த கையில என்ன சொல்ற உலகமே கையளவு தாங்க என்னப்பா உலகமே நீங்க கையளவுதான் இருக்குது. இந்த கையளவு இல்லைன்னா எல்லாமே கெட்டு குட்டிச்சரா போயிருவியா என்னையா சொல்ற கையளவு தப்பா இருக்க கூடாது. செல்போன் இருக்கு தெரியுமா இந்த செல்போன்னால உண்மையாலுமே ஏகப்பட்ட பாதிப்பு வந்திருக்குதியா பாதிப்பு அதுல ஏகப்பட்ட பாதிப்பு இல்ல உண்மையாலுமே சொல்றேன். கொரோனால இருந்தா கொரோனாவில் மட்டும் இல்ல அது ஏகப்பட்ட பாதிப்பு இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட கேஜிஆர் போய் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா இந்த செல்போன்ல தயவு செய்து முக்கிய அறிவிப்பு என்ன தெரியுமா படிக்க போற பிள்ளைகளுக்கு தயவு செய்து செல்போனை கொஞ்சமா கொடுங்க கொஞ்சமா வாங்கி
வாங்கிருங்க. ஆமா ஆமா கொஞ்ச நேரம் கொடுத்து அதான் அவங்க படுத்துற பாட்டு இருக்கு தெரியுமா? நம்மள செல்ல பத்தி கேள்வி ஒண்ணு கூட தெரியாது. இந்த முன்னாடி உட்கார்ந்திருக்காங்க பாரு, இவங்க கேள்வி செல்ல பத்தி எங்க அப்பா பிரிச்சு மேய்வாங்க. அதுல ப்ரீபெய்ட் ஒண்ணு வந்துருச்சு பாரு, கேம் ஒண்ணு ப்ரீபெய்ட். அத எப்படிங்கறீங்க? 4 பேர் சேர்ந்துக்கறாங்க. சரி, செல்ல மலக போட்டு வச்சுக்கறாங்க. அத எப்படிங்கறீங்க? பாத்து எனக்கு பயமா இருக்குது. 4 பேர் எப்படிங்கறீங்க? ஏய் புறா சுடா, ஏய் அக்கே சுடா 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 சுடா, ஏய் குட்டி குட்டி வர புறா புறா சுடா சுடா, ஏய் சுடா புடி 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 வைக்கியா. ஐயோ, நம்மளுக்கு அடிவீத்துல நம்மளுக்கு கலகலகலங்குது. என்ன ஒரு காரணம்னா, இந்த செல்போன்னால ஏகப்பட்ட வாழ்ந்தவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. செல்போன்ல 2 வகையான போன் இருக்குதுனே. என்னனே? ஒன்னு ஆம்பளை போன் ஒன்னு, சரி, இன்னொன்னு பொம்பளை போன் ஒன்னு. என்னனே? போன்ல வந்து ஆண்ட்ராய்டு போன் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன ஆர்டினரி போன் கேள்விப்பட்டிருக்கேன். 2 போன் இருக்குல்லையா? ஆம்பளை போன் என்ன போன் தெரியுமா? ஆம்பளை போன் எப்படினே? ஆம்பளை போன்னா பட்டன் போன். பட்டன் போன் போட்டு அமுக்குனாத்தே வேலை செய்யும். சரி. ஆனா பொம்பளை போன் என்ன தெரியுமா? டச் போன். போட்டு தடவுனாத்தே வேலை செய்யும். ஐயோ, நல்லா தடவறியா? அதே தடவனாத்தே வேலை செய்யும். அதுல செல்போன்ல பேசுற விதம் 2 விதம் இருக்குது. எப்படிங்கிற? ஆம்பளை செல்போன் எங்க வைப்பாங்க? பாக்கெட்ல வைப்பாங்க. ஒண்ணு முன்னாடி வைப்பாங்க, இல்ல தூக்கி இங்கே சொருவாங்க. அதனால செல்போன் ஆம்பளை பேசுறது எப்படிங்கிற? எப்படிங்கிற? பட்டி வைத்த கக்கி போட்டு பேசுவாங்க. பக்கத்துல பக்கத்துல நிக்க முடியாது. எப்படிங்கிற? 10 அடி தெரிச்சு ஓடிறணும். எப்படிங்கிற? எப்படிங்கிற? ஹலோ ஹலோ, யாரு சந்தானா? ஆமா. யாரு வரலமா? நைட்டுக்கு வந்தாப்பா. சரி. நம்ம விடுதா. பீன போகுதா? ஆமா ஆமா, அன்னைக்கு கொடுத்த பீனந்த. அதுலயே ஒரு வாரி கம்மியா விட்டாருன்னு சொல்லிருக்கேன் பாரு. சரி. ஆமாப்பா. சரி. சரிப்பா. சரி. என்ன நம்ம எக்ஸா போனா? சரி. ஏன்னா ஆம்பளை பேசும்போது அடிவத்துல கக்கி போட்டு பேசுவாங்க. சரி. ஆனா அந்த பொம்பளைக்கு தூக்கி செல்போன் தூக்கி சொருவிக்கிறாங்க. அப்படியா? எங்க தெரியுமா? எப்படிப்பா? தூக்கி இங்கே சொருவிடுறாங்க. ஐயா, என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அது என்ன ஜியோ கேம் நெட் உலகம் மாதிரி போச்சு பிறகுது. சரி. நம்ம ஊர்ல எந்த தொல்லையுமே கிடையாது. இல்ல இல்ல, எதுக்குமே டவர் கிடைக்காது. பிஎஸ்என்எல் ஒண்ணுதான், பிரச்சனை கிடையாது. சரி. அதே செல்போன்ல பேச பொம்பளை எப்படிங்கறிய? எப்படி? ஆம்பளை பேசும்போது அடிவத்துல கக்கி போட்டு பேசுவாங்க. சரி. ஆனா பொம்பளைக்கு பேசும்போது எப்படிங்கறிய? 4 வார்த்தை தானே பேசுறாங்க. எங்க தான் ட்ரெயினிங் எடுப்பான்னு தெரிய மாட்டேங்குது. அப்படியா? ஹலோங்கிறது மட்டும் தான் தெரியும். சரி. அதுக்கு எப்படிங்கறிய? எப்படிங்கற? ஹலோ ஹலோ. யா யா யா, எஸ் எஸ், நோ 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 நோ, இங்க பாருடா. நான் ஐயா வீட்டில் பேசிட்டேன்டா. இங்க பாரு, நான் வந்துட்டேன்டா. கண்ணூத்துல ஏறிட்டேன்டா. நான் மலையில இறங்குறேன்டா. எங்க அப்பா மைக்ல கரண்ட் வைக்க போறாரு. அதான் சொல்ல மாட்டாரு. மைக்ல கரண்ட் சொல்லி எடுத்து சொல்லிட பத்தி வெக்கு வெக்கு சொல்லிட்டு போற மாதிரி இருக்கும். அப்பதான் சீக்கிரம் போகாம இருக்கு. ஏன்னா ஒரு சிலர் யாகிசன கூட சொல்றாங்க. ஒரு சிலர் சொல்றது இல்ல, உண்மை சொல்ல பேசுவாங்க. முக்குல இப்பதான் ஒண்ணு மாட்டிக்கிறாங்க, காதல ஒண்ணு மாட்டிக்கிறாங்க. ஐயா நம்ம கெட் போனுங்கிறாங்க. புளுத்துட்டு என்ன சொல்ல? என்ன புளுத்துட்டு? நல்லா புளுத்துட்டு ஊத்துறாங்க. என்ன ஊத்துறா? ப்ளூடூத் ஊத்தியா? நீ என்ன வேணப்பா? ஆனா புளுத்துட்டு தெரியாதா? நல்லா புளுத்துட்டு ஊத்துறாங்க. நல்லா புளுத்துட்டு ஊத்துறாங்க. புளுடூத்தாயா? புளுடூத்னே. புளுடூத்தா? ஆமா ஆமா. பேஸ் மைக் அப்படிதான் கேக்கும். என்ன அது? என்ன மைக்? பேஸ் மைக். பேஸ் மைக். அத எப்படி சொல்லணும்? புளுடூத்னு சொல்லணும். நல்லா புளுடூத் ஊத்துறாங்க. அது எப்படி காதுல மாட்டிக்கிறாங்க? அப்படியே பேசுறது எப்படிங்கறிய? அது எப்படிங்க? முக்கு தான் தெரியும். முக்கு பின்னாடி வந்துரும். ஏன்னா உண்மையாலுமே நீங்க காலங்கள் அப்படி மாறி போச்சு. காலம். அதான் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த சண்டாலங்க இந்த எவன் லோனை கண்டுபிடிச்சாங்களோ, ஆமளே உண்மையாலுமே பெரு விட்டா நண்டா புடிச்சு போடத்துக்கு நன்றேச வைக்க உண்மையாலுமே வாரம் 7 நாள் 7 லோனு. அது கட்ட புடிச்சன கூட இந்த பொங்கலுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஐயா ஊர்ல ஒருத்தன் பேண்ட் சட்டை போட்டு ஒருத்தன் பேப்பர் தொங்க போட்டு வந்துடக்கூடாது. வாங்க சார், இங்க வாங்க சார், என்ன லோன் சார், என்ன கம்மி, வாங்க சார், வாங்க உட்காருங்க சார், சார் ஆதாரத்தை வேணுமா, என்ன வேணும் சார், நம்மளுக்கு உடனே கேட்க பொங்கலுக்கு உடனே எல்லா கார்டும் எடுத்து காமிச்சிடுறது. அதாவது எல்லா கார்டும் எடுத்து காமிக்கிறது. அதான் லோன் எப்படிங்கிறிய? சரி. அது நம்ம எல்லாம் இந்தியானமா ஆர்பி எல்லாம் ஏகப்பட்ட மாதிரி எனக்கு HDFC இருக்குது. அதுல புரிஞ்சு சோறு கட்டா கூட போட மாட்டாங்க. சரி. அந்த லோன்கார வந்துட்டாங்கன்னா அவங்க படுற பாட பார்க்கணும். சார் வாங்க சார், இங்க உட்காருங்க சார், இங்க உட்காருங்க சார். இவங்களுக்கு ஒரு 10 பேர் தலைவி ஒண்ணு இருப்பாங்க பாரு. இந்த தலைவி படுற பாடு பாரு. அவங்களுக்கு ரொம்ப பெரிய முதலமைச்சர் போஸ்ட் கொடுத்த மாதிரி. உடனே ஒருத்தர் காசுக்கு ஒரு லோன் கட்டலன்னு வச்சுக்க. சரி. இவ ஒண்ணே சொல்றது, ஏய் சித்ரா காசை கொடுடி, சார் உட்காரு உடைங்க, சார் உட்கார்ந்து சார் உட்கார்ந்துருக்காரு மஜிர பொங்கலை எனக்கு. அது கொடுக்குற காசை எப்படி நேக்க வாங்கிட்டு போய் உட்காந்துருக்காங்க. யாருங்க அப்படியே சொல்லிவிட்டு வந்துட்டாங்க லோன்காரங்க பின்னாடி. யாரு இருந்தாலும் ஓடி போட போறாங்க, போறாங்க பேசாம இரு. லோன் வாங்குறதுலாம் பெருசு கிடையாது. நம்ம எந்த நிலைமைக்கு கட்ட முடியும், நம்ம எந்த அளவுக்கு சக்தி இருக்கு அந்த அளவுக்கு லோனை வாங்கிக்கணும். ஏன்னா லோன்னால ஏகப்பட்ட குடும்பம் ஏகப்பட்ட உயிர்கள் போய்கிட்டு இருக்குது. அதை முதல் தவிக்கணும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? உண்மையாலுமே அந்த வாகன பொருளை போறவங்க தயவு செய்து உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன். இந்த டூல
ஸ்கூட்டர் எல்லாம் போறப்ப கொஞ்சம் அமைதியா கொஞ்சம் பொறுப்பா போங்க. ஏன்னா இன்னைக்கு ஏகப்பட்டவர் 100 வேகத்துல போய் 108 ஏகப்பட்டவர் கிடக்குறாங்க. ஏன்னா உண்மையிலுமே வாகனத்துல போறவங்களாம் தயவு செய்து கொஞ்சம் உங்களுக்கு இருக்கிறவங்க போய் கேட்பாரு. ஏன்னா நாடகம் நடிக்கிறதே பெருசு இல்ல, நம்ம 4 பேரும் செய்து போகணும். ஏன்னா நம்ம சொல்ல 2 பேரும் இருந்த மாட்டாங்க ஐயா. அதனாலதான் உண்மையில இந்த வாகன பொருள் போறவங்க தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா போங்க. அதே நம்ம ஆளுங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. பைக் ஒண்ணு கும்பிட்டு ஒண்ணு பைக் ஒண்ணு வச்சுக்கிறாங்க. ஆரன் பை என்ன மஜினு பை தெரியல. நல்ல ஓட்டுறவங்க குளிக்கல கிடக்குறேன், பின்னாடி உட்காந்து தோள்பட்டில கால் கிடக்குதியா அப்பர்ல அது உண்மையுமே சொல்றேன். 2 பேரும் கோயில்பட்டில பாக்குறேன். சரி எப்படிங்கிறியா? எப்படி ஓட்டுறவங்க பார்த்தா கீழே அப்படியே கிணத்துக்குள்ள உட்காந்து இருக்கிறேன். பின்னாடி உட்காந்து பொம்பளை பிள்ளை 2 கால் 2 மேல கிடக்குது. அந்த புள்ள குண்டி 2 கிட்டு நின்று இருக்குது. எதுக்கு அப்படி மஜி வாங்கணும் சொன்னேன். ஏன்னா வாகன புள்ள போறவங்க கொஞ்சம் அமைதியா பொறுமையா போகணும். என்னைக்கு விபத்துகள் வந்து ஏகப்பட்ட இடத்துல நான் உண்மையாக நடந்துகிட்டு இருக்குது. அதனால முதல்ல நம்ம கடமையை முடிச்சுப்போம், சொந்த கடமை அதுக்கு மேல விடிய வச்சுக்குவோம். அருள்மிகு ஸ்ரீ முப்புலி ஆண்டவர் துணை, ஸ்ரீ கருப்பசாமி துணை, ஸ்ரீ கன்னிமார் துணை, ஸ்ரீ முருகன் துணை, மாவட்டம் நத்தமட்டம் பிள்ளையாரத்தம் கிராமம் பிள்ளையாரத்தம் முருக பக்தர்கள் 48ஆம் பாத யாத்திரையை முன்னிட்டு இன்று கோவில் முன்பாக வந்துள்ள சிங்கார வண்ண கலையரங்கில் சிறந்த முறையாக யூடியூப் சேனல் புகழ்பெற்ற எங்களது ஏபி குணசேகர நாடக கலைக்குழு வழங்கப்படும் ஸ்ரீ வெள்ளைச்சாமி என்று சொல்லக்கூடிய காதல் காவிய நாடகம் நடைபெறும். இவருக்கு விடையிலே நடிக்குவதற்கு நாடக நடிகர்கள் பின்வரும் மாறு தமிழகமாக வெற்றி வரும் நாடக உலகின் நவரச நாயகன் நடிப்பதற்கு அருமை தன்னை யூடியூப் சேனல் புகழ்பெற்ற ஏபி குணசேகரன் அவர்கள் இங்கு சிறந்த முறையில் வெள்ளைச்சாமடியை காத்துக் கொண்டிருக்கிறார். கலைவாணி தான் பெற்ற இருவெள்ளி மனம் கொண்ட கலைவாணி தான் பெற்ற இருவெள்ளி மனம் கொண்ட கல்யாண மனவாளனி வேல முகத்தோடும் மனவரை மனவன்ன கடனாதே கலைவாணி தான் பெற்ற இருவெள்ளி மனம் கொண்ட கல்யாண மனவாளனி கட்டிக சொல்லலகி அன்பு சகோதரி இவர்கள் அபிலாஷ் அவர்கள் வெள்ளையமடைந்து காத்துக் கொண்டிருக்கிறார். மகமாய் சமயபுரத்தாயே இடத்தில் கரைமையிலே மங்கையர்க்கு காவல் தற்புங்கு வந்தால் மங்கையர்க்கு காவல் மகமாயி சமயபுரத்தாயே உன் மகளுக்கு வசன புயல் அருமை அன்பு யூடியூப் சேனல் புகழ் பெற்ற அருமை தம்பி எங்களது டிஎஸ் ஐயப்பன் வாங்கினவர்களுக்கு சிறந்த முறையாக இவருக்கு சேதுபதியாகவும் மதுரை பாண்டிச்சேரி காத்து இருக்கிறார். மற்றும் சிறந்த முறையாக இவர் அன்பு சகோதரர் எங்களது ஜல்லிக்கட்டு காளையாக நீங்களா என்ன ஜல்லிக்கட்டு பார்த்தீங்க. இன்னைக்கு ஜல்லிக்கட்டை பாருங்க என்ன அலங்காரம் வச்சிருக்கீங்கன்னா பாலமர் ஜல்லிக்கட்டு என்ன அழகிட்டார் அவ்வளவுதான். அன்பு ராமன் அவர்கள் எங்கு ஜல்லிக்கட்டு காத்து இருக்கிறார். மற்றும் சிறந்தவர்கள் இங்கு தென்னிசை தண்டல் தேவானிசரசு ஆர்மனை கலைக்கரசு ஆர்மோனிய சக்கரவர்த்தி அருணகிரிநாத சிறுவையில் எங்களது கோவில்பட்டி சங்க எங்களது செயற்குழு உறுப்பினரும் ஆகிய எங்களது பி ஜெயச்சந்திரன் அவர்கள் இங்கு சிறந்த முறையில் ஆர்மோனியமன் பெண் ரொம்ப அருமை சிறந்த முறையில் அருமையான வாசிப்பு. ஏன்னா புலிக்கு பிறந்தது பூனையாக்க கூடாது. இன்னைக்குமே புலினா புலி மாதிரி சிங்கம் மாதிரி வரணும். சரி ரொம்ப சிறப்பு. அருமை நல்ல மனுஷன். அருமையான ஒரு கோயில்பட்டி சங்கத்திலேயே உண்மையுமே பழைய ஆறுமணி சிகாமணிக்கு மகனா பிறந்து ரொம்ப சிறப்பு. விட்டுருங்க அதற்கு இணையாக எங்களது மிருதங்க சக்கரவர்த்தி
கோடையணி குமரல் அன்பு சகோதரர் இவர்களிலே எங்களது கோவில்பட்டி செயற்குழு உறுப்பினர் ஆகிய எங்களது சங்கத்தை குட்டிகளார் கொண்டிருக்கும் எங்களது அருமை பி வர்தராமன் அவர்கள் இங்கு மிருதங்கம் அண்ட் டோ லக் நீ என்ன லெவல்ல கார் எடுத்து வந்திருக்கிற, எவ்வளவு தூரம் கார் எடுத்து வந்திருக்கேன், இங்க பார்க்க வந்திருக்கேன் எனக்கு தெரியும். ரகசியமா எழுதி கொடுத்துருப்பா. என்ன எழுதி கொடுத்துருப்பா தெரியுமா? அண்ணா டான்ஸ் வராதா, வருமா வராது. டான்ஸ் வரலன்னா நாடகம் பார்க்க மாட்டியா? டான்ஸ் வரலாம் நாடகம் பார்க்க மாட்டியா? கார் எடுத்து போயிருவியா? எனக்கு தெரியும் நீ என்ன எப்படி ஏங்கிறான்னு. எனக்கு தெரியாத உழைச்சனா கொஞ்ச நேரம் பொறுத்துரு. டான்ஸ் வந்தா கார் எடுத்து போயிருவியா? அதுக்கு தான் உட்காந்துருக்கிறியா? வராம போக மாட்டேன், உள்ள தூக்காம போக மாட்டேன்.
உள்ள தூக்கி ஒளி காமிச்சிருச்சுன்னா போயிடுவேன். ரொம்ப சந்தோஷம். வந்த புள்ள இப்பதான் உள்ள சட்டி மாட்டுது. 10 ரன் போட்டு வந்துருவேன். ரொம்ப சிறப்பு. அன்பு பணம் பண்ணி இன்னொன்று முக்கிய அறிவிப்பு. அன்புள்ளமாகிய பி பெருமாள் ஏடிஎம்கே நத்தம் வடக்கு ஒன்றியம் அன்புள்ளம் சார்பாக இங்கு ஒரு பாடலை பாடும்படி அன்புள்ளம் கேட்டிருக்கிறார். அன்புள்ளது மனமான நன்றி. மற்றும் அன்புள்ளமாகிய பி பெருமாள் ஏடிஎம்கே நத்தம் வடக்கு ஒன்றியம் எம்ஜிஆர் பாடலை கண்டிப்பாக பாடணுமா? அன்புள்ளமாகிய எம் கோபால், பழனிவேல், கதிர்வேல், செல்வராஜ் அன்புள்ளங்கள் கண்டிப்பாக எம்ஜிஆர் பாட்டு ஒன்று பாடுறா. ரொம்ப சிறப்பாக அன்புறுத்தி குறிப்பிட்ட அன்புள்ளங்களுக்கு மனமான நன்றி. அந்த வணக்கம் 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 போல மற்ற சிறந்த முறையாக எங்களுக்கு விடியவரை தாளத்தை இசைத்துக் கொண்டிருப்பவர் அன்பு தம்பி அவர்கள் முத்துக்குமார் அவர்கள். தாளம் விடியவரை இசைத்துக் கொண்டிருப்பவர். தாளம் தாளம் தாளம். நாங்கள் சிறியதாக பேசினாலும் தங்கள் காதுகளுக்கு மிக தெல்ல தெளிவாக உங்க முன்னால் ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது தமிழகம் எங்கு வெற்றி முரசு கட்டி வரும் பல வண்ணங்களிலும் பல நட்சத்திரம் ஒழித்துக் கொண்டிருப்பது. கரண்டை இருந்தாலும் சரி, கரண்டை இல்லாவிட்டாலும் சரி, சிறந்த முறையாக ஜெனரேட்டர் மூலமாகவும் உங்களுக்கு சிறந்த முறையில் ஒளி அமைப்பு எங்களது பிள்ளைகள் சேர்ந்த தமிழரசி ஆடியோஸ் உரிமையாளர் மூக்கராஜ். தமிழரசி தமிழரசி நேற்று உணவுல மைசெட் ஊத்துப்பட்டில போட்டுதான் மைசெட் எப்படிங்கிற உண்மையான மைசெட் பேரு தான் சொன்னேன். தங்கப்பாண்டின்னு பேரு. சரி, தங்கப்பாண்டி மைசெட் பேரு போட்டார். பாட்டு புத்து பாட்டு தங்கமா போட்டிருப்பாரா? ரீமிக்ஸ் பாட்டியா? அப்படியா? எப்படிங்கிறீங்க? எப்படி போட்டனே பாட்டு போட்ட தமிழ்ல தங்கப்பாண்டி ஆடியோஸ் பட்டான்னு சொல்லி முடிச்சேன். சரி, எப்படிங்கிறீங்க? எப்படி ஓம்பாவா இப்படி வா இல்ல இப்படி வா. என்ன டோக்கன் போட சொல்றீங்களா? இப்படி உள்ளார்த்த காண்டா என்ன உங்கோ இவர் வாயப்படுங்க. ரொம்ப சிறப்பு. அருமையான ஒளி அன்புகளுக்கு மனமார்ந்த நன்றி. அந்த வணக்கம் 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 போல சாப்பாடு சாப்பாடு அருமையான ஒரு சாப்பாடுங்க. சாப்பாடு கோட்டைப்பட்டு தந்த உலமன் பேக்கரி அன்பு உள்ளங்கள் சாப்பாடு உபயம் அளித்துள்ளார்கள். நாடக அமைப்பு எஸ் சரவணன், பிஎம்பி பாலா அன்பு உள்ளங்கள். இப்படிக்கு முருக பக்தர்கள், ஊர் பொதுமக்கள், பிள்ளையார் ரத்தம், டி உபயம், பிச்சை டி ஸ்டால், பிள்ளையார் ரத்தம், நோட்டீஸ் உபயம், விபிஎஸ் ரஞ்சித், பிள்ளையார் ரத்தம் அன்புலங்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம் பலர். இந்த நாடகத்தை வைத்த அன்புள்ளமாகிய பழனி பாத யாத்திரை குழு அத்தனை அன்புகளுக்கும் நாடக கலைக்கும் சார்பாக மனமார்ந்த நன்றி. வணக்கம் 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 பலர். எல்லா பேரும் சொல்லியாச்சு. சரி பிள்ளை பிள்ளை கூட்டியா? அப்புறம் சிங்கள முன்னாடியே கொடுத்துட்டு போயிட்டேன் மனுஷன். சுந்தரி சுந்தரி மணப்பாறை சிட்டு சிட்டு புதுக்கோட்டை லட்டு லட்டு நாட்டிய தாரகை தாரகை பாசமிகு அன்பு சகோதரர் அந்தீஷ் அவர்கள். இவர்கள் டான்ஸ் பின்கா மெதுவா தட்டி அடிச்சானே என் மச்சானே கை வச்சானே மெதுவா தட்டி அடிச்சானே என் மச்சானே இதைய சொல்ல முடிச்சானே கை வச்சானே எல்லாரே அடியே கொஞ்சம் தெரிஞ்சாதான் தெரிஞ்சாத சொல்லு அங்காது ஐயா தட்டு சாமி ஆண்டேது சுகமே யாரே அங்காது ஐயா தட்டு சாமி ஆண்டேது சுகமே கடைசி பேரு ஏ பேரு உரியத்துக்கு மேல தூக்கையா பாடி வருகிறது. சிறந்த முறையாக டி ஆர் ஆசை தம்பி அவர்கள் பப்படிக்காவை விடிய விடிய லிட்டுலுக்கு சந்து வந்து கொத்தரா அது போல சிறப்பா நல்லா விடிய விடிய வச்சு சம வெளியா பூசிடுவாங்க. நேற்று பொழச்சுக்கிட்டேன். சரி, இன்னைக்கு பூசிடுவாங்க. சொல்றேன் நல்லா உயர்த்தி பாட்டு பாடுனே. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இது அடியே மக்கள் கலகிரப்பா மக்கள் கலகிரப்பா மடி முடிச்சு இழுக்கிறப்பா கலகிரப்பா மடி முடிச்சு நாளை கலகிரப்பா நாளை கலகிரப்பா நாட்டு கலகிரப்பா ஆனா போறவருக்கு பிள்ளைய பின்னாடியே வாங்கய்யா. யாரு நல்லா தூக்கி வச்சுட்டு போயிருவீங்க. நீ தானே தூக்கி வச்சு படைச்சணும். எங்க மேல தூக்கி வைக்க சொன்னேன். அங்கே பிள்ளை வெளியில் அடிமைப்படுவான். சரி, ஏன்னா மாசம் தை மாசம் அவங்களே அனுசரிக்கணும். அங்கே போடுறது கருப்ப சமயத்தை சமயத்தை